ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையில் பாருங்க நுங்கு வச்சிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தில் இருந்து அறுத்தது. இந்த வருஷத்துக்கு ஆச்ச ஃபர்ஸ்ட் நுங்கு. ஸோ நம்மள ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், நுங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் அதிகமாக இருக்கும், ஒரு வாட்டி ஆழம் கம்மியாக இருக்கும். இந்த வாட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அரிஞ்சு பார்த்து தான் இதை நம்ம செக் பண்ணணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம். அரிஞ்சிடலாமா? ஒரு 3 கோலை தான் ஃப்ரெண்ட்ஸ் அர்த்தம், நிறைய இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாட்டி ஒரு 3 கோலை தான் நாங்கள் அர்த்தம். அதுதான் இப்போ நான் அரிஞ்சு காமிக்க போறேன். இப்போ உங்களுக்கு வெயில் டைமுக்கு நுங்கு அடடா வேற லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அரிஞ்சிடலாமாம்மா? அரிஞ்சிடுப்பா. அப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நுங்கு எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? என்னதான் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நம்ம மரத்துலேருந்து பறித்து சாப்பிட சொல்ல தரமாக இருக்கும். சாப்பிடுமா? நுங்க அதை கழிச்சு உள்ளே இருக்கிறது எடுத்து சாப்பிட்றத விட இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நுங்க அரிஞ்சிட்டு நம்ம விரலால் அடடா அமிர்தா மாதிரி இருக்கு வேற நாள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக அறுத்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னொரு 10 நாள் விட்டுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா ஆழம் கம்மியாக தான் இருக்குது. அப்போனா இன்னும் ஒரு வாரம் விட்டு அறுத்தோம்னா நல்லா இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பட் நுங்கோடைய ஆழம் வந்து கம்மியாகுது. ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்னன்னா அடுத்த வாட்டி போட சொல்ல இந்த நுங்கு வித் இளநீர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸாக ஒன்று போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது பாய், டாடா. டாடா சொல்கிறோமா? பாய், டாடா.